அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை அடிப்படையாக கொண்ட நாளாக இன்றைய சிந்தனை நமக்கு அமைகிறது. சென்ற வகுப்பில் பெருமானுடைய மந்திர வளர்ச்சி என்பதாக நாம் அவருடைய அனுபவத்தில் எப்படி இந்த உலகத்தை ஒரு உயர்வு நோக்கி நாம் அமைத்துக் கொள்ளுகின்றோம் என்பதை பற்றி நான் சிந்தித்திருந்தேன். இந்த அருளாளர்களுடைய வரலாற்றை பொதுவாக என்னுடைய நோக்கம் என்பது மட்டுமல்ல, நீங்களும் கூட ஒரு தெளிவாக நாம் இன்னாரை இப்படி பிடிக்கிறோம் என்பதாக பிடிக்க வேண்டும். அதுதான் மாணிக்கவாசகர் சொல்வது போல. மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகிறார் என்றால், சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. பிடிக்கிற விஷயத்துல நமக்கு வேறுபாடு உண்டு. ஏன்னா அந்தந்த ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி அனுபவத்துல வேறுபாடு இருக்கும். ஆனா அருளாளர்களுக்குள்ள வேறுபாடு நீங்க எங்க பார்க்கணும் எங்க பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 முத்தாய்ப்பான ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். என்ன செய்தினா, எப்போ கடவுளை அனுபவிச்சு இத்தனை பொருள் தான் முடிவா இருக்குன்னு யார் சொன்னாங்களோ அதை யார் பின்பற்றினாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா முதல்ல பிடிச்சிக்கினீங்கன்னா தான் இன்னார் சரியில்லை, இவங்கெல்லாம் புறம்பானவர்கள், இதுதான் சரியான பாதை அப்படின்னு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதனாலதான் நான் கூட இந்த திருவாவடுதுறை பதிகம் அடிக்கடி சொல்லுவேன்ல, அதுல ஒரு வரிய திருஞான சம்பந்தர் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நிலமிசை நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே அப்படின்னு ஒரு வரி வைக்கிறார். அதான் கடைசி திருக்கடைக்கு அப்பதான். அதாவது இந்த உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா நிலைத்தன்மையை நோக்கி முன்னேறுவார்கள். ஆனா நிலையாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வழிக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். கிள வழிலாம் இல்லை. அதாவது நீங்க அதுதான் நாங்கள் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்போ நாம போறது இப்போ திருநெல்வேலிக்கு போறோம் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த திருநெல்வேலிக்கு நீங்க நேரா பஸ்ஸை எடுத்துட்டீங்கன்னா அது போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 வழி இருக்குதுன்னு சொன்னா, அந்த மாதிரி கடவுள் போய் அடையிறதுக்கு இருக்கிற நேர் வழி வந்துட்டாதான் நிலையா முன்னேறுவாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நிலையா முன்னேற மாட்டாங்க. அது வேற வழிக்கு போய் உழுந்து எழுந்து வேற யாராவது காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாதான் தொடர்ச்சியான ஒரு வழி பாதைக்கு போக முடியும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நிலையாக முன்னேறுவர் இந்த உலகத்தில் நிலையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்னு அர்த்தம். அந்த பாட்டுல நிலைமிசை நிலையில அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல நிலையில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த பதியத்தோட பொருளை புரிஞ்சுக்கிட்டு பாடினாக்கா நிலையா முன்னேறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த மாதிரி நாம இந்த திருஞான சம்பந்தர் தொடங்கி அருளாளர்களை ஒரு நிலையான வழியில போனவங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். இந்த நிலையான வழினா என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தரை படிச்சுட்டீங்க, இப்ப திருவிழுக்குற்றருக்கே நமக்கு நேற்று வந்திருக்கணும், நேற்று மானக்கஞ்சாரர் படிச்சோம்ல, நிலையா முன்னேறிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாதான் சார். இன்னும் கூட நான் திருவாசகம் உங்களுக்கு தெரியும், நம்ம நீத்தல் விண்ணப்பம் இது போற்றி திருவாசகம் படிச்சீங்கன்னா பாட்டு உங்களுக்கு தெரியும். தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டான பிறகு என்னென்னலாம் நடக்கும். முதல்ல இந்த நான்முகன் முதலா வானவர் தொழுதேங்கிற பாட்டை நீங்க எல்லாரும் வாழ்க்கையில இந்த போற்றி திருவகல் படிச்சு பாருங்க. அதுல எவ்வளோ நம்ம வாழ்க்கையை முடிச்சு வச்சிருக்கிறாருன்னு தெரியும். அதாவது ஒரு ஒரு நாட்டு போட்டு அதை தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருப்பார் மாணிக்கவாசகர். இத்தனை யானை முதலா எறும்பு ஈரா, யானை எறும்பு வரைக்கும் எல்லா பிறவியிலையும் என்னை பிறக்க வச்சு நான் என்னென்ன தப்பு பண்ணாலும் அதில் காப்பாற்றி
அதுக்கப்புறம் மனுஷ பிறப்புக்கு ஒரு அம்மா வயிற்றுல கருவா இருந்து அது முத மாசத்துல மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்து, ஈரிரு திங்களில் பேருள் பிழைத்து, 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்து, 6 திங்கள் இப்படி அது 10 மாசம் வயிற்றுல இருந்து தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்து பிறக்குது. எது ஒரு உயிர் இந்த உலகம் முழுக்க யானையிலிருந்து எறும்பு வரைக்கும் இதெல்லாம் பிறந்து என்னென்னமோ பண்ணி அது என்ன ஆச்சுன்னு தெரியாது, கடவுள் காப்பாத்தனா வந்தாச்சு. ஆனா ஒரு தாயோட கருவுல மனுஷ பிறப்புக்கு முத வருது, 10 மாசம் கழிச்சு பிறக்குது. பிறந்த பிறகு ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஒவ்வொரு வயசுல வளர்ந்த பிறகு பகல் ராத்திரி இப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒருங்கிய சாயல் ஆண் பெண் கவர்ச்சியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் போய் அப்படிலாம் இருந்து வாழ்ந்து இதுக்கு நடுவில் கல்வி கற்று செல்வ கல்வி கற்று, அதாவது படிப்புங்கிற பேர்ல எங்கெங்கயோ போய் அப்புறம் செல்வத்தை தேடி அதுல அல்லல் பட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வழியிலலாம் போனோமோ அங்கெல்லாம் போய் கடைசியா எப்பா கடவுள்னு ஒண்ணு இருக்குதுராப்பா அப்படின்னு அதுக்கு தெரியும். எப்போ தெய்வம் என்பது சித்தம் உண்டாவது எப்போ யானை முதலா எறும்பு ஈரா இத்தனை பிறப்புலாம் பிறந்துட்டு கடைசியா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ பாவம் இது தகுதி அடைஞ்சிருச்சு, இனிமேலுக்கு மனுஷ பிறப்பு கொடுக்கலான்னு கடவுள் பண்ணான்னு இப்ப தெரியாது அதுக்கு. கடவுள் அப்புறம் மனுஷ பிறப்புல ஒரு அம்மா வயிற்றுல கருவுல இருக்க வச்சு 10 மாசம் கழிச்சு அது வெளியே அது சாப்பிட்றதுக்கு ராத்திரி பகல் அப்புறம் கஷ்டப்பட்டு கல்வியில பல வகையில கல்வின்ற விஷயத்துல போய் செல்வம் தேடுறதுக்கு பல வழியில போய் முட்டி மோதி எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் முட்டி மோதிச்சோ அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி இவ்வளவு பிரச்சனையில கடவுள் ஒண்ணு இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு உடனே நீங்க கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல. எப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம், இப்படிலாம் இருக்குது, கடவுள்னு ஒண்ணு இருக்கிறா போல இருக்குது, அதான் இருக்குதுன்றதுல இருக்கிறா போல இருக்குது அப்படின்னு நினைக்காது. தெய்வம் என்பது ஓர் சித்தம் உண்டாகினா என்ன அர்த்தம், ஆழமா தெரிஞ்சுக்கணும் இல்ல, அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தெரியுது. எதுக்கு, இந்த பிறந்த பிறப்புக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்னன்னா இந்த கடவுள்னா என்ன, அது எப்படிலாம் நமக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சிக்க ஆரம்பிச்ச பிறகு முனிவில்லாதது ஓர் பொருள் அது கருதலும். அந்த கடவுளை தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டு 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அங்கதான் முதல்ல இவனுக்கு இந்த உலகத்தை படைச்ச மாயை இல்ல, உலகத்துல படைச்ச மாயையில எத்தனைலாம் இருக்குதோ அத்தனை விஷயமும் இவனுக்கு கருத்தா மோதும் முதல்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஆர்குமெண்ட் விவாதங்கிற மாதிரி தத்துவம் பேசினான் பார். முதல்ல நாத்திகம் பேசினாங்க இல்ல, கடவுள் இல்ல, அந்த தத்துவத்துக்கு உள்ள போய் அதுல ஒரு கவர்ச்சி, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் முதல்ல அது போய் ஒரு இடம் கடவுள் இல்லைங்கிற இடத்துலதான். சரிதானே? இதான் நாத்திகமா ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும்பு ஏறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த குடும்பம் சுற்றம் இதெல்லாம் பார்த்ததுன்னா இதுல ஒழுங்கா இருந்ததுன்னா அதுக்கு நாத்திகம் இருக்காதுங்கிறார். இவர் சொல்ற ஒரு சூட்சுமம். இந்த குடும்பம் சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்ன்ற ஒரு அந்த அறிவு வேலை செய்யும் போதுதான் இது இந்த நாத்திகத்தை விட்டு வெளியே வருமா. இவர் சொல்ற சூட்சுமம். நீங்க எத்தனை பேர் அதுக்குள்ள உண்மையை ஒத்துக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா அதுதான் இயற்கை. அப்ப என்ன பண்ணுதுன்னா, விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம். அப்ப என்னென்னலாம் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு விரதம் என்ன, அங்க என்ன போய் சாங்கியம் பண்ணலாம், அங்க என்ன கழுவா எடுக்கலாம், இது அதுன்னு ஊர் பூரா அப்பதான் போகுது. என் பிள்ளைய காப்பாத்தணும், பொண்டாட்டியை காப்பாத்தணும், புருஷனை காப்பாத்தணும், இப்படிலாம் சுத்துது பாருங்க. இந்த வேலையெல்லாம் ஆத்திகத்துக்கு உள்ள பண்ற வேலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு எங்கேயாவது கேள்வி கேட்கறது, அங்க ஒரு சமயவாதி பதில் சொல்லிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் மாட்டிங்க. இது இப்ப சாமியார்கிட்ட போய் மாட்டினாலும் சரி, அது ஒரு தலைவர் யாருகிட்ட போய் மாட்டினாலும் அதுக்கு பேரு சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அவனை வளர்ச்சி போட்டுப்பாங்க. இதுல சில சமயங்களை பத்தி மட்டும் குறிப்பு கொடுக்கிறார். மாயாவாதம்னா ஒரு புயல் காற்று, அதை உன்னை சுத்தி சுத்தி அது தூக்கி போயிடும் அப்படிங்கிறார்.
மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து அப்படிங்கிறார். அது உன்னை சும்மா விடாது, அந்த மயக்கத்துல உன்னை சும்மா அது உருட்டி பெரட்டி அது அதை தவிர வேற ஒண்ணு இல்லைன்னு நீ அதுலயே கிடப்ப சுத்திக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில். அதுக்கப்புறம் இந்த லோகாயுதன் இருக்கிறான் பாரு, மெட்டீரியலிஸ்ட், அத ஒரு பெரிய பாம்புங்கிறார். ஒன்திரள் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் எய்தி அதில் பெரு மாயை என பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா. இந்த லோகாயுதங்கிற பாம்பு உன்னை கடிச்சுதான் நீ சாக மாட்ட, அது உன்னை அது விஷயமாவே நீ அதுல போய் சேர்ந்துருவ, அவ்வளவுதான். இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் இழுத்து உன்னை பேசி கடைசியா அதுக்கு ஒரு முடிவு சொல்றார். கொடிரும் பேதையும் கொண்டது விடாது. பேயும் பேதையும் தாம் பிடிச்சதுதான் முயலுக்கு மூணுகான்னு சொல்ற மாதிரி நீ எதுல போய் நிக்கிறையோ அதுதான் பெருசுன்னு கூத்தாடிக்கிட்டு இருப்ப. இதான் உன் வேலை. எப்பா தெய்வம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு நீ படுற பாடலாம் இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, கடைசியா அன்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு உள்ள நீ அனுபவிக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன தெரியும், பரமாதிசயமாக குருவை உன்னை ஆட்கொள்ளுவான். இது வரைக்கும் நம்ம மனித பிறப்பு வரலாறுல முன்னேற்றத்துக்கு இப்படி ஒரு ப்ராசஸ், ஒரு நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத மாணிக்கவாசகர் சொல்றார். நான் இதையா படிச்சு காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரிதான் நம்ம சமயவாதிகளும் இருந்தாங்களா, நம்ம திருஞான சம்பந்தர்ல இருந்து அருளாளர்களை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கறது அப்படின்னு வரும்போதுதான் இவர் நல்லவர், இவர் பெரியவர், இவர் பாடினதெல்லாம் தப்பு, அவங்க பாடினது சரின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த பிரச்சனையை இது மாதிரி பார்க்காதீங்க. ஆனாலும் இப்ப நம்ம நிலவரம் என்னன்னா சொல்றாங்க இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பின்னாடி போற நிலவரம் தான் இருக்குது. ஆனா நமக்கு உண்மை எப்ப தெரியும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உள்ள மனசாட்சியில உறுத்தி உறுத்தி ஒரு பதில சொல்லும் பாருங்க, அதுதான் உங்களை ஈடேற்றுகிற குரு அப்படின்னு நீங்க நினைக்கணும். எது அதுதான் ஔவையார்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்சம் வேலை செய்யி, நீயே கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவ, இதை தவிர உன்னை எதுவும் விடுதலை எல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படிங்கறத ரொம்ப திட்டவட்டமா ஔவையார் சொல்லுவாங்க. அந்த இடத்தை மாணிக்கவாசகரும் குறிப்பிடுறார். இப்ப திருஞான சம்பந்தர்ங்கிறவர் சொன்னதுதான் சரி, நம்ம வள்ளலார் சொன்னது தப்பு, நம்ம பாம்பன் சாமிகள் சொன்னது தப்பு, இல்ல இவரது இப்படி அவரது அப்படி அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லைனாலும் நாம என்ன பண்ணுவோம், இந்த சாமி அப்ப பாம்பன் சாமி யாரு, திருஞான சம்பந்தர் யாரு, வள்ளல் பெருமான் யாருன்னு தெளிவு இல்லாம பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பய உணர்ச்சியோட பேசுறீங்களே தவிர, ஐயோ கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிட்டா என்ன வருது அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஆகுமே தவிர, தெளிவா கடவுளை அனுபவிச்சாங்க, அதே கடவுளை நான் அனுபவிக்க போறேங்கிற தைரியம் இல்லாமல் போய்விடும். இதுக்கு தான் இந்த நான் சிக்கலை அவுக்கிறேன். தைரியம் எப்ப வரும், திருஞான சம்பந்தர் பாட்டை பாடினாலும் தப்பில்லை, வள்ளலார் பாட்டை பாடினாலும் தப்பில்லை, பாம்பன் சாமி பாட்டை பாடினாலும் தப்பு இல்லை. இவங்க யாருமே என்ன இல்லை, இவங்களுக்குள்ள விரோதி கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வர்றதுதான் என்ன வேலை, பேதம் இல்லாமல் பார்க்கிற வேலை. முதல்ல பேதம் அபேதம்னு ஒரு விஷயம் பேசுவாங்க. பேதம்னா வேறுபாடு, அபேதம்னா வேறுபாடு இல்லாத தன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க அனுபவிக்கும் போது சைவத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவய நமங்கிறத திருஞான சம்பந்தரும் சொல்லியிருக்கிறார். ஆனா வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரனை சொல்லிட்டார். அதனால இதுக்கும் அதுக்கும் ஒத்து வரல, இது தப்பு அப்படின்னு சொன்னா அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சென்ற சொற்பொழிவுகள் எல்லாம் தெளிவா சொன்னேன். அது ஞாபகத்துக்கு வரல அல்லது புதுசா கேட்குறீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிவய நமங்கிறதே திருஞான சம்பந்தர் உலகத்துக்கு அறிவிச்ச முதல் செய்தி. சிவய நமங்கிறது அவங்கவுங்க பேசியிருந்தாலும் திருஞான சம்பந்தர் என்ன முதல் செய்தி சொல்றாருன்னா, அப்பா கடவுளை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் வேதத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நானும் வேதத்தை படிச்ச மரபுல தான் வந்தேன், எனக்கும் தெரியும்.
ஆனா நீங்க கடவுளை அனுபவிக்கிறீங்க உண்மையிலே சொன்னீங்கன்னா, கடவுளை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. கடவுளை தவிர நாம இருக்கிறோம், நம்மளை தவிர மாயை இருக்குது, ஆணவம் இருக்குது, விதி இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியா பார்த்தீங்கன்னா தான் கடவுளை நீங்க சரியா அடைய முடியும் அப்படின்னு தெளிவா சொன்னவர் திருஞான சம்பந்தர். இப்ப புரிஞ்சுதா? அதுக்கு முறை என்னன்னா, ஒரு மந்திரம் சொல்றோம், சிவய நமங்கிறதுல இந்த 5 எழுத்து இருக்குது. இந்த 5ல சீனா இறைவன், வானா அருள், யானா ஆன்மா, நானா மறைப்பு, மானா மலம். இந்த 5 பொருளை உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா வேதத்தையும் நீ ஒழுங்கா படிச்சதா அர்த்தம். இப்ப நான் சொல்றேன், இனிமே என் பாட்டை படிச்சேன்னா நீ இதை தெரிஞ்சுக்குவியாங்கிறது பிரச்சனை இல்லை. நீ இப்ப என்ன நினைக்கிறியோ, நீ விடுதலை அடையணும்னு நினைக்கிறல்ல இந்த உலகத்துல இருந்து, உனக்கு இப்ப என்ன விடுதலைன்னு கேட்டீங்கன்னா, உன் பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரணும். உனக்கு நோய் தான் பிரச்சனையா, அதை நாங்க தீர்த்து வைக்கிறோம். பெண்ணாகடத்து பதிகம் படி, இல்ல வேற பதிகம் படி, நோயை தீர்த்து வைக்கிறோம். சரி, அதுவே முடிஞ்சு போச்சா? உனக்கு நோய் தீர்ந்துட்டு நல்லா இருக்கிறியா? ஓகே, உனக்கு நல்லா இருக்கிறன்னா ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருக்கு? ஆமாங்க, எனக்கு ஏன் திருப்பி ஒரு பிரச்சனை கஷ்டம் வருது? நோய், நான் ஆரோக்கியமா தான் இருக்கிறேன், நான் நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, இன்னொன்னு நடக்குது. அப்ப நான் நினைக்கிற மாதிரி ஏன் நடக்கல? அப்ப எனக்கு என்ன புரியுது? நான் எல்லாரும் வாழற மாதிரி இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு கேள்வி கேட்டா, ஆமாவா பதில் இருக்குது. வினைன்னு ஒண்ணு இருக்குது, அவ்வினைக்கு இவ்வினைலாம் சொல்லாத, அப்புறம் உன் வேலை என்னன்னு பார்க்க கத்துக்கோ, அப்புறம் நீ அப்பதான் உனக்கு கருத்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு சொல்றது. இதுக்கு பேர் தான் என்ன? நோயின்னு, நோய் நொடி, அப்புறம் பணம் பொருள் இந்த மாதிரிலாம் தாண்டி பொதுவா பேர் கொடுக்கறது வினை. இதை நான் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது. யார் கத்துக் கொடுக்குறாரு? இத திருஞான சம்பந்தர் தலைமையில தான் இதை கத்துக் கொடுக்குறாங்க. சரி, வினைய ஒழிக்கிறத பத்தி திருஞான சம்பந்தர் பாடினாரு, கடவுளை பத்தி அனுபவிக்கிறத பத்தி எங்கேயாவது பாடி இருக்கிறாருன்னா, நீ வினைய ஒழிப்பா. வினைய ஒழிக்கும் போதே கடவுள்னா என்னன்னு தெரியும், அது உனக்கு உன்னை காப்பாத்தி கடவுளை பத்தி அனுபவிக்க வைக்க போகுது. அதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வா அனுபவி, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க அதை எப்படி பண்றோம்? நேரா கடவுள் இப்படின்னு நீ கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு இடத்துல நான் பதில் சொல்றேன். அதுக்கு அவருக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியாது அது, ஏன்னா உங்களுக்கு கடவுளை பத்தி தெரியாது. இப்ப எனக்கு நான் இது வேடிக்கையா சொல்லுவேன். என்கிட்ட யாராவது வருவாங்க, ஐயா நீங்க இப்படி அப்படின்னு. சரி பரவாயில்ல, தங்கம் குண்டுமணி எடை போட்ட மாதிரி சொல்ற நீ, பரவாயில்ல. அதாவது தங்கம் என்ன பண்ணும்? தங்கத்தை வச்சு எடை போட மாட்டாங்கல்ல, குண்டுமணி வச்சு தானே எடை போடுவாங்க, அல்லது ஒரு எடைக்கல்ல வச்சு எடை போடுறாங்கன்னு வச்சிங்களேன். தங்கத்தை வச்சே தங்கத்தை எடை போட மாட்டோம்ல, தங்கத்தை வச்சு. அப்ப தங்கம் பெருசா எடைக்கல் பெருசான்னா எடைக்கல்ல வச்சுதான் தங்கத்துக்கு. ஆனா தங்கம் தானே பெருசு. ஆனா தங்கத்தை எடை போறதுக்கு இன்னொரு தங்கம் வராது, எடைக்கல் தான் வரும். அந்த மாதிரி உலகத்துல இருக்கிற நல்லவனை பத்தி நல்லவன்லாம் சொல்ல மாட்டான், இன்னொரு கெட்டவன் தான் அவர் நல்லவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீ நல்லவனா இருந்து சொன்னாதான் நான் ஒத்துக்குவேன், நீ யார் என்னை பத்தி சொல்றதுக்கு அப்படிம்ப. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லவன் சொல்லிட்டா நான் ஒத்துக்கணுமா? உனக்கு நீ நல்லவனா இருந்தாதான் நான் நல்லவனா எப்படி நல்லவனா ஆகுறேன்னு உனக்கு தெரியும். அப்ப எது வரைக்கும் தெரியாது இல்ல. இப்ப இதை திருஞான சம்பந்தர்கிட்ட கொண்டாந்து சிந்திச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன மாதிரி பொருள் கிடைக்கும்? திருஞான சம்பந்தர் கடவுளை அனுபவிச்சாரா இல்லையா, எப்படிப்பட்ட கடவுளை அனுபவிச்சாருங்கிறது அன்னைக்கு நாம பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா வினையில இருக்கிறவங்களுக்கு அவங்க விஷயத்தை தீக்கிறதான் வேலை. திருஞான சம்பந்தர் அனுபவிச்சதை பத்தி பேசணும்னா யார் வரணும்? திருஞான சம்பந்தர் இதெல்லாம் பேசின பிறகு கடவுள்ங்கிற விஷயத்தை அனுபவிச்சு நீங்களாம் முடியும்னு நம்பிக்கையா அவர் பின்னாடி போன பிறகு, அது சம்பந்தமா இன்னும் நிறைய பேர் வேலை பார்த்து வரலாறான பிறகு, கடவுள் இந்த மாதிரி கடவுளை பத்தி அவர் வச்சுக்கிட்டு பேசினார்ப்பா, இந்த மாதிரி கடவுளை அனுபவிச்சு பேசினார்ப்பா, அந்த கடவுளை நாம இப்படி கடைசியில இப்படி ஆகும்பா அப்படின்னு பதில் சொன்னதுதான் யாரோட வேலை? பாம்பன் சாமியும் திருஞான இது வள்ளல் பெருமானுடைய வேலை. அப்ப நீங்க வள்ளல் பெருமானை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா, சிவைய நமக்கு எதிர்ப்பா சொல்லிட்டார்ல, சிவைய நமங்கிறத சொல்லி கொடுத்தது திருஞான சம்பந்தர் நமக்கு. அவரும் சொல்றார். ஏன் சொல்றாரு? இதை நான் இப்படி பிரிச்சு பாக்குறேன், கடவுள் தெரியுது, எனக்கு மாயை தெரியுது, ஆணவம் தெரியுதுன்னு அவர் பிரிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் பான்றார். இது என்ன கட்டம்? முதல் கட்டம் வேலை. சரிங்க, இப்ப நான் தான் அடிக்கடி இது என்னன்னு கேட்டேன்னா திருப்பி பேசுற மாதிரி வருது நமக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஞாபகத்துல வந்துருச்சுன்னா எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. சரிங்க, கடவுள்னா நீங்க என்னதான் நினைக்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டா, ஏங்க சிவனும் கடவுள் தான், விநாயகரும் கடவுளாம், முருகனும் கடவுள் தான், லட்சுமியும் கடவுள் தான், அப்புறம் யாரு?
பார்வதியும் கடவுள் தான், அப்புறம் வந்து உமையம்மையும் பேர் என்ன பேர் நீங்கள் உங்களுக்குலாம், திருமாலும் கடவுள் தான், பிரம்மனும் கடவுள் தான், யார் தான் கடவுள் இல்லை, யார் தான் கடவுள் இல்லை, எல்லாம் கடவுள் தானே. இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? ஒன்றும் இல்லைப்பா, கடவுள் நமக்கெல்லாம் நாமெல்லாம் இல்லாதப்ப கடவுள் முதல்ல அவரே 9 வடிவத்தில் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த பிறகு நாமெல்லாம் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கடவுள் வந்தாங்கப்பா அப்படின்னு முதல் விஷயமா சொல்லுவோம். சரி, நமக்கு ஏற்ற மாதிரி நிறைய கடவுள் வந்தாங்களே, அவங்களுக்குலாம் என்ன எல்லைன்னு கேட்டால், நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த அளவுக்கு தான்ப்பா அவங்க உருவம் வடிவம்லாம் வச்சு நம்மளை வழிபட வச்சாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்று புரியலைன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லை? அந்த மாதிரி இந்த கடவுளை பற்றி நாம் பேசுறதெல்லாம் உதாரணம் தான். இதெல்லாம் என்ன, உண்மையிலேயே இதுவே கடவுள் இல்லை, இதெல்லாம் உதாரணம் தான்பா அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உருவம் கிடையாதுப்பா, அது வந்து ஒரு ஜோதி மாதிரி உங்க எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு எல்லாத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான்பா கடவுள் அப்படின்னு நாம சொல்லி அது மனசுல ஏறணும். ஏறின பிறகு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓஹோ, இப்ப சொன்னதெல்லாம் இப்ப நான் போய் கடவுள்கிட்ட போய் விநாயகர்கிட்ட போய் நின்னா என்ன கிடைக்கும், சிவன் கிட்ட என்ன நினைக்கும், முருகன் கிட்ட நின்னா என்ன நினைக்கும் அப்படின்னு கேட்டா அது 2 விதமா கிடைக்கும். சிவபரம்பொருள்கிட்ட இப்போ வந்து மருந்தீஸ்வரர்கிட்ட வந்து நின்னீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு உதாரணத்துக்கு, சரி திருப்போரூர்ல போய் முருகன், பேரூர் கோயம்புத்தூர்ல சுந்தரர் போய் முருகன் கிட்ட இது சிவலிங்கத்தை முன்னாடி நின்று தங்கம் வாங்கலான்னு போறாரு, காசு வாங்கலான்னு போறாரு. ஆனா இறைவன் என்ன பண்றான், அந்த ஊர்ல காசு கொடுக்க முடியாதுன்னு முன்னாடியே வெளியேறிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சில ஊர்ல சிலதுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இதை மாத்துறவங்க பெரிய ஆள் மாத்துவாங்க, வள்ளலார் மாத்துவாரு, அல்ல திருஞான சம்பந்தர் மாத்துவாரு, இல்ல சில சித்தர்கள் மாத்துவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா எல்லாரும் நமக்கெல்லாம் அது தகுதி கிடையாது, நம்ம போய் கேட்டு வாங்க தான் முடியும், நம்ம மாற்ற முடியாது நம்மளால. அப்ப கேட்டு வாங்குற நிலைமையில இருக்கிற நமக்கு அந்தந்த ஊர்ல என்னென்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். அப்ப விநாயகர் முன்னாடி போய் போனா நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர் பண்ணுவாரு. அதனால முக்குட்டுக்கு அவரை வச்சா அப்பப்ப என்ன பிரச்சனை இருக்குதோ அப்பப்ப அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு அவர் பண்ணிடலாம். இது ஒரு வகை. ரெண்டாவது, இல்லைங்க விநாயகரை மட்டுமே நான் பிடிச்சிக்கிட்டு பெரிய கடவுளையே அனுபவிக்க முடியும்னு பேசினா அப்ப யார் அப்படி பண்ணாங்க? 2த்துக்கும் அது பயன்படும். என்ன பயன்படும்? ஒரு எல்லையில அதை நாம எதுக்கு வந்ததோ அதை கேட்கறதுக்கு பொது, இல்ல அதை வச்சுக்கிட்டே நான் பெருசா எல்லாத்தையும் பண்ணிட முடியும்னா அது சிறப்பு. இப்படி 2 விஷயத்தையும் எல்லா கடவுள்லையும் எல்லாரும் பண்ணிருக்கிறாங்க. ஆனா தெளிவா எதுல நினைக்கணும் நீங்க? ஆணவம், கண்மம், மாயை, ஆன்மா, உயிர், அருள் இப்படிங்கிறது தனித்தனியா நீங்க அனுபவிக்கணும் நினைக்காம பண்ணீங்கன்னா தப்பா போயிடும். இந்த முடிவை ஏத்துக்கிட்டு கடவுளை இப்ப நீங்க பார்க்கணும். நீங்க ஏத்துக்கிறதுன்னு இல்ல, இதுதான் முடிவுல தெரிய போறது. முதல்ல நீங்க இது இல்லைன்னு நினைச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கடவுளை பத்தி நினைக்கிறேன், நாம கடவுளை பத்தி நாங்க நினைக்கிறோங்க, ஆனா கடவுள் வந்து இப்போ இறைவன், அருள், ஆன்மா, அப்புறம் ஆணவம், கண்மம், மாயை இப்படிலாம் இருக்குதுன்னு எனக்கு இதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கடவுளை நான் பார்க்குறேன், கடவுள்னு ஒன்று எனக்கு தரணும்னு நீங்க நினைச்சிட்டு கடவுள்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவார்? நீங்க கேட்கறத கொடுப்பார் முதல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிவிப்பார். நீ என்கிட்ட வந்துட்டு இல்லப்பா, இதெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கறத பாடம் படிக்க மாட்டாரு. உனக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்குமோ அதாவது கொடுத்து அந்தந்த பிரச்சனை மூலமா அதாவது தெரிய வச்சுக்குவார். இது தெரிஞ்சு நீங்க போறீங்க பாரு, அப்படி போய் சரியா ஒரு முடிவு அடைய போறீங்கன்னா அது இந்த உலகத்துல 5ஐயும் தனியா பிரிச்சு கடவுள்கிட்ட நீங்க சேரணும், உங்களுக்கு மற்றதெல்லாம் விட்டுட்டு. இதுக்கு உதவுற கருவி சிவயனம், சரிதானே? சரி, இப்ப ஒருவேளை உங்களுக்கு அது இல்ல, நானும் கடவுளை ஒண்ணுன்னு சில பேர் சொல்லி வச்சுக்கிறாங்கல்ல, அது நினைச்சிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு புத்தி சொல்ல முடியாதுன்னு பெருமா உங்களுக்கு பிறப்பை மாத்தி தான் கொடுக்கணும், வேற வழி கிடையாது. உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவான். ஏன்னா நீங்க வந்து அவங்க தப்பா சொன்னாங்க, உங்களுக்கு சரியா சொன்னாங்களான்னு தெரியாது. இப்ப மாணிக்கவாசர் பட்டி காட்டணும் பாருங்க, இந்த வழியில உங்களுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா சரிப்பா இந்த ஆன்மாவுக்கு தெரியல, யாரோ சொன்னதை கேட்டுன்னு பாவம் போயிடுச்சு, அடுத்த பிறப்புல மாத்தி கொடுத்தா இது மாத்திக்கும் அப்படின்னு தெரிஞ்சு மாத்த பண்ணிப்பான். ஆனா நீங்க ரொம்ப அழுத்தமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? இப்ப நீங்க தான் அதுக்கு தலைவர், என்ன பண்ணுவான்? இதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது, இதை படலத்துல போடு அப்படின்னு போட்டு வச்சிருவான். இந்த மாதிரி ஆளை எழுப்புறவர் தான் வள்ளலார்னு பேர்.
வள்ளலார் செத்தவங்களை எழுப்பினார்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் எழுப்பின மாதிரிலாம் வள்ளலார் வரலாற்றில் எழுப்பல. வரலாற்றில் எங்கேயுமே அவர் செத்தவனை எழுப்பல. ஆனால் பணத்தை தூக்கின்னு எல்லாரும் போய் அங்கே உட்காந்துருந்தாங்களாம். ஆனால் அவர் ஒரு விஷயம் மட்டும் சொல்றாரு, எப்பா புதைச்சி வைங்க, அதுவா அதுக்கு அனுபவம் வரும்போது அது அதாவது நன்மை இல்லை. அது நீங்கள் உடனே நம்மளை புதைச்சி வச்சா அவர் நம்மளை புதைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிரில் இந்த உடம்பு இன்னொரு பொருளுக்கு அது பயன்படும். ஒரு புழுக்கோ பூச்சிக்கோ பயன்படும் புதைச்சிங்கன்னா, அதுக்கு நம்மளை புதைக்கணும். ஆனால் சித்தர் மாதிரி நிறைய பேர் உந்தியில் அடக்கின்னு உட்காந்துருப்பாங்க இல்லை, அவங்கள இப்போ பட்டினத்தார் இறங்கி குழிக்குள்ள உட்காந்துட்டார். அவர் வள்ளலார் சொன்னதை அனுபவிச்சாரா இல்லையா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ராமன் சாமி விட்டுருங்க, பட்டினத்தார் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? எல்லாம் பதில் சொல்லணும். என்ன சொல்லுவீங்க? பட்டினத்தார் வள்ளலாருக்கு இணையான பாடல்கள்லாம் பாடினவர் தானே, அனுபவத்தையும் தெளிவாக சொன்னவர் தானே. அவர் அனுபவிச்சாரா இல்லையான்னு கேட்டா, வள்ளலார் உங்களுக்கு நேரடியா இந்த உடம்பை மறைக்க முடியுங்கிறதுக்கு ஆதாரத்தை நேரா எழுதுறார். ஆனா அவரை உள்ள சமாதியில இறங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு இந்த வெளி உலகத்துல உங்களுக்கு நீங்க பாக்குற மாதிரி இருக்கிற உடம்ப சமாதிக்குள்ள வச்சுட்டு உக்காந்துறாங்களோ, அன்னையில இருந்து அந்த உடம்புல இருந்துகிட்டே அந்த உடம்ப முழுக்க முழுக்க இந்த வெளியில கலக்க வைக்கிற வேலையை அவங்களுக்கு பெருமானம் அவங்களும் அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் சமாதியோட நிலவரம். இந்த உண்மையை நீங்க சொல்லலைன்னா பத்திரகிரியார் மறுபடியும் பிறப்பாருன்னு ஆயிடும், பட்டினத்தார் மறுபடியும் பிறப்பாருன்னு ஆயிடும். அப்புறம் அதாவது நீங்க சமாதிக்குள்ள போன அருளாளர்கள் இந்த மத்தவங்க சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா, உடம்பை நீங்க விட்டுட்டாங்கன்னு படிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் பிறப்பு உண்டு. உடம்போடையே அவங்க அந்த உடம்பு அவங்களுக்கு அந்த ஃபார்ம் கண்டிப்பா முற்றிலையும் உண்டு. இப்ப நீங்க திருஞான சம்பந்தர் குரு பூஜை நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன், திருஞான சம்பந்தர் வருவாரா வரமாட்டாரா? இங்க வரலனாலும் ஏதாவது ஒரு இடத்துக்கு வருவார்ல, வருவாரா வரமாட்டாரா? சரி விடுங்க, திருஞான சம்பந்தர் வேணாம். உங்களுக்கு யாராவது உங்களுக்கு பிடிச்ச ஆள் யாராவது வந்துக்கிறா பார்த்துக்கிறீங்களா? நாயன்மார்ல அல்லது வள்ளலாறு அல்லது பாமன் சாமி யாராவது பார்த்தவங்க இருப்பாங்கல்ல. வள்ளலாரை பார்த்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க, பாமன் சாமியை பார்த்தவங்களும் சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமீபம் நான் வள்ளலாரை பார்க்கல, நாம பாமன் சாமி பார்த்துருக்கேன் தவிர வள்ளலாரை பார்க்கல நான். அதாவது சில பேர் தியானத்தில் இல்லை, நான் சொல்றது ஒரு கனவு மாதிரி ஒரு நிலவரத்துல அவங்க போவாங்க. இது வள்ளலாறு நிறைய பேர் அதிகாலையில நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறாங்க. அது கட்டிப்பிடிக்கலாம் போனாங்க, அவர் அப்படியே போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி, முட்டாள்கள் கூட நான் சொல்றது அவங்க அறிவாளி கிடையாது, படிச்சவங்க கிடையாது, அறிவில்லாத சாதாரண பாமரர்களும் இந்த மாதிரி சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அந்த ஃபார்மோட பெரிய பரம்பொருள்ல கலந்தா அதோட தான் முழுக்க இருப்பாங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த வள்ளலார் மட்டும் வெளியே வரும், அந்த பாம்பனார் மட்டும் வெளியே வரும், அல்லது திருஞான சம்பந்தர் மட்டும் வெளியே வரும், அல்லது சுந்தரர் மட்டும் வெளியே வரும். இது கடவுளே சுந்தரர் கிடையாது, சுந்தரரும் கடவுளும் ஒன்னாயிட்டவங்க. இது ரெண்டும் வேற இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா சுந்தரரை என்னை கூட்டாலும் அவர் வரமாட்டார், கடவுள் தான் வருவார். அப்புறம் நான் சொன்னது புரிஞ்சுதா? அப்ப வர்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க அதுல முழுக்க முழுக்க ஐக்கியமாவாங்க. அதை சில பேர் வள்ளலார்லாம் நேரா பண்ணி காட்டினாரு, சுந்தரரும் நேரா போனாரு, ஜோதியா போறாரு, திருஞான சம்பந்தர் நேரா செஞ்சு காட்டுறாரு, மாணிக்க வாசகர் நேரா செஞ்சு காட்டுறாரு. மற்றவங்க செய்யலைங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிட முடியுமானா பட்டினத்தார சொல்ல முடியாது, பாமனார சொல்ல முடியாது, இப்படிலாம் சொல்ல முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னா வள்ளலார் தான் படிக்கணும். வள்ளலார் தான் அதுக்கு 10 பாட்டு இருக்கிறார். சமாதியானவங்களை புதைச்சிருங்க, அவங்க அந்த வியாபகத்துக்கு போவாங்க, அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அவரை வச்சுதான் இதுக்கு நமக்கு பதில் கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உருவத்தோட போய் கலக்குறாங்கல்ல, இது முழுக்க தான் கலப்பாங்க. ஆனா இந்த உருவம் இருக்குது இல்ல, இந்த உருவம் எப்படி இருக்கும்? இப்ப திருஞான சம்பந்தரை பாக்குறீங்கல்ல, இந்த உருவம் திருஞான சம்பந்தர் உருவமா தெரியாது, திருநாவுக்கரசர் உருவமா தெரியாது. ஆனா திருஞான சம்பந்தர் உருவம்னு அது நின்றுடுச்சு இல்ல, நின்றுட்ட பிறகு இதுதான் திருஞான சம்பந்தர் நீங்க முதல்ல அது உண்மை ஆயிடும். ஆனா திருஞான சம்பந்தருக்குன்னு ஒரு உருவம் உண்மையாயிடுச்சு இல்ல, இந்த உருவம் திருஞான சம்பந்தர்னு ஒருத்தர் பிறந்து இந்த உலகத்துல நிலவுனார்ல, அந்த உடம்போட ஆவி கிடையாது, அது அந்த உடம்புங்கிற ஒரு வடிவம். இந்த வடிவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி பார்க்கணும் நீங்க, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பக்கம் ப்ரொஜெக்டரை வச்சு படம் ஓட்டி இந்த பக்கம் திரையில தெரியுது இல்ல, இந்த திரை ஸ்கிரீன் போட்டீங்கன்னா உருவம் தெரியும், அதுக்கு முன்னாடி இப்படி கையை வச்சு பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா தெரியும்ல.
அந்த மாதிரி அந்த உடம்பு புள்ளி புள்ளியா அவங்க மாத்திப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத புள்ளி புள்ளியா அது மாறும். அது ஒரு ஸ்கிரீன் போட்டு நீங்க தியானம் பண்ணாலோ அல்லது உங்களுக்கு அவங்க வரணும்னா ஒரு ஸ்கிரீன் போட்டு உங்களை காட்டி கொடுப்பாங்க, உங்களுக்கு காட்டிப்பாங்க, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க. புரிஞ்சுதாது? ஒரு திரை போட்டு உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுவாங்க. திரைனா பெரிய திரை இல்லாது, அதுதான் வந்து கடைசியா ஜோதிய அந்த கண்ணாடிக்கு பின்னாடி வச்சது வள்ளலார். ஒரு கண்ணாடி இருக்கும், நீங்க நேரம் ஏன் ஜோதி ஏத்தல? ஜோதி நேரம் தானே ஏற்றி வைக்கணும். இப்போ நீங்க இங்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கிறீங்களா, இதெல்லாம் நேரம் தானே ஏற்றி இருப்பீங்க. இது ஏன் நேரம் ஏத்தல? அவர் ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி ஜெர்மன் கண்ணாடியை வர வச்சு அதுக்கு பின்னாடி ஏன் ஏத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர் ஜோதியை நீங்க என்னைக்கும் தரிசிக்க முடியாது, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடியில நீங்க அது வந்து என்ன கண்ணாடி, ரசம் பூசப்பட்ட கண்ணாடி கிடையாது, அதுக்குள்ள இதுதான் ஜோதிங்கிற மாதிரி ஒரு வடிவமும் தெரியக்கூடாது, அது ஒரு மங்களா அது ஜோதியா தெரியும். பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க வடலூர் ஜோதி பார்த்தது இல்லையா? வடலூர் ஜோதி பார்க்கல இன்னும். அந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா தெரியும், என்ன தெரியும்னா விளக்கு எரியறது தெரியும், ஆனா அந்த நேரா இப்ப இந்த வெளிச்சத்தை பாக்குறீங்கல்ல அந்த மாதிரி தெரியாது, சரிதானே? அந்த கண்ணாடிக்குள்ள தானே தெரியும். அப்ப அதுதான் வந்து ரசம் பூசப்படாத அதே. இப்ப நீங்க ராத்திரில போய் வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல கண்ணாடி போட்ட ஜன்னல் இருக்குதா, வெளியில லைட்டை போட்டு நீங்க உள்ள இருந்து பாருங்க, வெளியில நிக்கிற ஆள் பேய் மாதிரியே தெரியும், உங்களுக்கு பயந்து உள்ள வந்துருவீங்க, கதவை திறக்க மாட்டீங்க. இப்ப இதெல்லாம் தெரியும். இந்த மாதிரி ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நான் சொல்றது பாக்குற முறை. அப்ப அந்த அதுக்குள்ள பெருமானுடைய ஜோதி என்ன பண்ணணும்னா ஒரு அந்த லைட்டனிங் தான் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்னா இது கடவுளை சார்ந்த வள்ளலாரோ திருஞான சம்பந்தரோ இருப்பாங்க. அப்ப கண்ணாடி மாதிரி ஒரு திரையை வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அந்த ஃபார்முக்கு இந்த உடம்ப மாத்துவாங்க. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வோட அடிப்படை. மரணமில்லா பெருவாழ்வுனா இப்ப நம்ம உடம்பு இருக்குது இல்ல, இப்ப நம்ம உடம்ப காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்? ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உடம்ப எங்க எவ்வளவு நாளைக்கு தான் அந்த ஏசி வாங்கி வச்சிருக்குது? அது இல்லை. ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா உடம்புக்குள்ள உப்பு ஏற்றினாங்க. அந்த மம்மி, இந்த எகிப்து மம்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா குடலை உருவி போட்டுருவாங்க, மூளையை உருவி போட்டுருவாங்க. மூளை குடலெல்லாம் முதல்ல அறுத்து எடுத்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் உப்பை செருகி அதை மம்மிக்குள்ள வச்சு அதை காப்பாற்றினா அந்த உருவம் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிச்சும் கருவாடு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கருவாடு தானே பார்க்குறோம். கருவாடு மீன் வந்து கருவாடில் எப்படி இருக்கும்? குடலை வச்சுக்கிட்டுலாம் கருவாடு போட மாட்டாங்க, அதை குடலை எடுத்துட்டு தானே கருவாடு போடுவாங்க. அப்போ வந்து அதுதான் வந்து முதல்ல இந்த உடம்பை காப்பாற்றினதுக்கு பண்ணது. இப்போ வள்ளலார் உடம்பை காப்பாற்றினா அந்த உயிர் இருக்கும், உயிரை எடுத்துட்டு காப்பாற்றுறது உப்பு. உயிரோட இருக்கும்போது காப்பாற்றினா உப்பு என்ன பண்ணும்? உப்பு என்ன பண்ணும்? என்ன சார் உப்பு என்ன பண்ணும்? உப்பு அதிகமான பிபி சுகரு இதானே வரும். அப்ப சுகரும் பிபி இல்லாம உங்க உப்பு உங்க உடம்ப காப்பாத்தணும். இந்த உயிரோட இருக்கும்போது எப்படி காப்பாற்றும்? ஆனா உப்பு உடம்ப காப்பாத்துது. எந்த உடம்ப? செத்துட்ட உடம்ப காப்பாத்துது. சாவாம இருக்கிற உடம்ப உப்பு காப்பாத்தல. அப்ப உப்பு சாவாம இருக்கிற உடம்ப காப்பாத்துமா காப்பாத்தாதா? ஏன்னா செத்து போன உடம்பையே காப்பாத்தா, அப்ப சாவாம இருக்கிற உடம்ப காப்பாத்த வேணாமா அது? அப்ப அதை காப்பாத்தினா அது உப்பு கண்ட்ரோல் இல்லை, உயிர் இன்னொரு உயிரோட சேர்ந்தாதான் இந்த உடம்பு அது மாறும். அதுதான் மாணிக்கவாசகர் இந்த அகவல் எல்லாம் படிச்சீங்கன்னா இந்த உடம்புல இங்க நக்கனா தேன் சுவை இருக்கும், அந்த மாதிரி இந்த உடம்புல என்ன வரும்? தேனிப்பு வரும். அவர் சொல்றது தேனிப்பு. நமக்கு இருக்கிறதுலாம் இனிப்பு, அதுக்கு பேர் என்ன? சுகர். இந்த சுகர் இருக்கிறவங்க நோய், சுகர் நோய் இருக்கிறவங்க இல்ல, உங்களுக்கு எல்லாம் சுகர் நோய் இருந்தாலும் நீங்க சுகர் நோயாளி கிடையாது. சுகர் நோயாளின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 600 தாண்டி அல்லது ஒரு 1000 கிட்ட போற ஆள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது உடம்பு உருகி அவங்க கழகானா அவங்கள சுற்றி எறும்பு மிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க யூரினில் மிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க உடம்புலையே கடிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சர்க்கரை அந்த வேர்வை மூலமாக அதுக்கு தெரிஞ்சு அவங்கள கடிக்கிறது இல்லை, மற்றவங்களை கடிக்காது. அது பக்கத்தில் படுத்தா கூட மற்றவங்களை கடிக்காது, அவங்கள தான் கடிக்கும். அதுக்குன்னே ஒரு எறும்பு உருவாகி வரும். இப்போ வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்பு முழுக்க சர்க்கரை பரவுச்சுன்னா உங்களுக்கு தூக்கம் வேற வராது. நீங்கள் ஒன்றும் சுகர் பேஷண்ட்டை பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அவங்கள போய் பாதுகாக்கணும்னா உங்களுக்கு இவ்வளோ நடைமுறை இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, உடனே பசி அடங்கினா தானே தூக்கம் வரும். பசி அடங்காது, போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ நோய் முத்திச்சுன்னு அர்த்தம். இந்த நோய் முத்திட்டா சுகர் நோயாளியோட தன்மை என்னாவோ அது நோயா இல்லாம சுகரா இருந்தா மரணமில்லா பெருவாள். என்ன புரிஞ்சுது?
நீங்க அதுக்கு தான் பெருமான் உங்களுக்கு நோயை கொடுக்குறோன்னு நான் வாழ்த்த மாட்டேன். நோயை கொடுத்தாதான் உங்களுக்கு அனுபவம் தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னா எப்ப தெரியும்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நான் தான் அடிக்கடி கிண்டலா சொல்றது இல்லை, அது உண்மையை தேடுறதுக்காக சொல்றது. என்ன சொல்லுவேன்? இமைப்பொழுதும் கொஞ்ச நேரம் கூட நீங்காதவன் நீங்க கண்ணீர் விடலாம். ஆனா அது அது எப்படிப்பட்டவ இமைப்பொழுதும் என் நெஞ்சில நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு உதாரணம் கொடுக்கணும்ல, எப்ப தெரிஞ்சுப்பீங்க? எதையாவது ஒன்னை இழந்து புலம்பி இருந்தாதான் தெரியும். அது காதலிய விட்டாலும் சரி, அல்லது காதலை விட்டாலும் சரி, அல்லது பொண்டாட்டியை விட்டாலும் சரி, புருஷனை விட்டாலும் சரி, பொருளை விட்டாலும் சரி, ஊட்ட விட்டாலும் சரி, வேலையை விட்டாலும் சரி, மூளை சுத்தி 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 நீங்க செய்யற வேலையில உங்க கையை அறுத்துக்கணும். நீங்க நடக்கும்போது இடிச்சிக்கணும், எடுக்கும்போது என்னன்னு தெரியக்கூடாது. ஆனா வேலை நடந்துகிட்டு இருக்கும். ஆனா நீங்க ஒன்னும் அது மறந்துகிட்டே இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு மறதினா என்னன்னா, நிறைய பிரச்சனை தான் மறதி. நமக்கெல்லாம் மறதி அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பிரச்சனையில தான் ஒன்ன மறந்துடுவோம். அந்த மாதிரி அது ஒன்னே தாக்கிடும், மற்ற எதுவும் நினைக்காது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தாதான் கடவுள் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்ங்கிறது தெரியும், உதாரணம் தெரியும். நீங்க அதுக்காக பிரச்சனையில போங்கலாம் நான் வாத்த மாட்டேன். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவன் கொடுத்து வச்சுமா, அவ்வளவுதான். அவனுக்கு ஓஹோ கடவுள் என்னை கொஞ்ச நேரம் கூட நீங்காதவனாக இருக்கிறான் என்று சொன்னால் உடனே அவனுக்கு நான் அந்த காலத்தில் ஒரு 15 நாள் அல்லது 1 மாசம் அல்லது 1 வருஷம் அல்லது 10 வருஷம் பைத்தியக்காரனை போல் இருந்தேனே, அந்த மாதிரியா அப்படின்னு அவனுக்கு தோணும். அப்படி தோணாதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் அதனாலதான் மாணிக்கவாசர் ஒன்னும் இல்ல பொருளா இந்த பெருமான் ஆடிட்டு இருக்கிறான் பாரு, அவன் தான் பொருள்ட்டு போயிட்டே இருந்தார். பொருள் தானே திருவாசகத்துக்கு என்ன பொருள் கேட்டாங்க, என்ன சொன்னார் அவரு? பொருள் வேற என்ன கேட்கறியா, அது ஆடிட்டு இருக்கிறான் பாரு, உனக்கு அனுபவம் தாத்தம்பா பொருள், அது வரைக்கும் பொருள் இல்லைன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அதே மாதிரிதான் இந்த உடம்பு முழுக்க தேனிப்பு அப்படின்னா எற்பு துளை தோறும் பாய்ச்சினன் காண்க அப்படிங்கிறார்ல. இந்த எலும்பு தோல் மயிர்கால் தோறும் ஊறியதுங்கிறார்ல. தேன்ல முழுகின மாதிரி உடம்பு இருக்கு. சரி, தேன்ல முழுகி எதையாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? சரி, தேன்ல முழுக வச்சு எதையாவது பார்த்துக்கிறீங்களா சார்? என்ன கெட்டு போகாம இருக்குன்னு தெரியும். கடையில ஏதாவது ஒண்ணு கொடுப்பான், நெல்லிக்காயை தேன்ல ஊற வச்சுன்னு கொடுப்பான், வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. சரி, உண்மையிலேயே தேன்ல ஊற வச்சான் பாத்தீங்களா நீங்க? சக்கரை பாவுல ஊற வச்சது ஒண்ணு நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும்? இஞ்சி விடுங்க, இஞ்சியை தேன்ல ஊற வச்சது ஒண்ணு. நெல்லிக்காய் தான் நான் கேட்கிறேன். நெல்லிக்காய் ஊற வச்சா எப்படி இருக்கும்? நல்லா பெருசா பொதன்னு ஊறி இருக்குமா? அது எப்படி ஆகும்? இது இங்கதான் உடனே பயம் வரும் உங்களுக்கு. இந்த மனுஷன் கொஞ்சம் விவரமா கேட்கிறாரு, நான் பாத்துக்கிறேன்லாம் இனிமே சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பயம். பார்க்கல எப்படி இருக்கும்? நெல்லிக்காய் தேன்ல ஊற வச்சா நாளாவ எப்படி மாறும்? அதான் இல்ல, நீங்க ஒரிஜினல் தேன்ல ஊற வைக்கல, அவ்வளவு. நீங்க ஊற வச்சு பார்த்து எனக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் அதை பத்தி பேசிக்கிறேன். அந்த அனுபவம் இருந்தாதான் உங்களுக்கு தேன்ல உங்க உடம்ப போட்டா என்னவாகும்? இப்ப சுகர்ல போடுற உடம்பு அப்படியே அழுகி புண்ணு வந்தா அழுகி போய் சேர்ந்துருது. ஆனா அது எப்படி சுக்கா தேன்ல போட்டு அது ஊறி பொதன் மாறாம சுக்காவும் வடிவம் மாறாமலும் மாறும். அப்படித்தான் அந்த தேனிப்புங்கிற அனுபவத்தை மாணிக்கவாசகர் சொல்றார். இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சாதான் வள்ளலாறுல உண்மை தெரியும். அப்ப இந்த வரலாறுக்கே நாம மாணிக்கவாசகர் இவ்வளவு பெரிய பாடுபாடினார்னா, இப்ப மாணிக்கவாசகரை தாண்டி வள்ளலார் வரலாறுக்கு வர்றீங்கன்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும், அல்லது உங்களுக்கு இது விவரம் புரிஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா சரி, இப்போ ஓங்கி அரகரான்னு ஒரு கும்பிட போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதை எப்பப்ப கத்துக்கணும்னா ஒரு 10 பிறவி எக்ஸ்ட்ரா கொடுப்பான். கவலையே படக்கூடாது. நம்ம பிறப்பா, அது நம்ம உடம்பா நாம எடுக்கிறோம், அவன் கொடுக்குறான், வாங்கிக்கணும், நாம திரியிறோம். அது இல்லை எத்தனை பிறவி போனா என்ன கிடக்குது? ஒன்றும் கவலையே இல்லை. என்ன கேட்டா சீக்கிரம் முடிச்சிங்கன்னா அடுத்த பிறவி ஃப்ரெஷ் பார்ட்டு, அதாவது என்னது ஃப்ரெஷ்ஷா உறுப்பகை. நீங்க அதுக்கு தைரியம் கிடையாது இல்லை யாருக்கும். இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு போறவங்களை விட்டுருங்க சார். பெருமானே எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, நீ ஃப்ரெஷ்ஷா கொடுனா கண்டிப்பா இந்த பிறப்பிலே மாற்றி கொடுத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. அதுக்காக நீங்க போய் முயற்சி பண்ணுங்களா நான் சொல்ல மாட்டேன், அந்த தைரியம் உங்களுக்கு வராது. ஆனாலும் அதுல இடம் இருக்குது அப்படிங்கிறது தான், அதுல ஒரு உண்மை இருக்குதுங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நாம உபதேசமா பண்ணல. ஆனா அந்த தைரியம் நமக்கு வந்துருதா அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி வந்துருதுனாலே மனம் தெளிவாயிருக்குன்னு அர்த்தம் இல்ல. இதுதான் இதுக்கு அதுக்கும் உள்ள ஊடாட்டம். மனம் தெளிவாயிருந்தா அதை நினைக்க மாட்டோம், அதை நினைச்சுட்டா மனம் தெளிவாயிடுன்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா பெருமான் நம்மளை வளர்த்துட்டான் அப்படின்னு ஒரு பெரிய அளவுல நம்ம அதுல சந்தோஷப்படலாம்.
அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உதாரணம் தேடுறேன்னு சொன்னா, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு முதல்ல கடவுள் ஆராய்ச்சியில ஒரு உதாரணத்தை தெளிவுபடுத்தினவர் திருஞான சம்பந்தர். அப்புறம் அவருக்கு இவர் மாற்றா சொன்னார். ஏன்னு சொல்றீங்க? முதல்ல உதாரணத்தை வச்சுக்கிட்டு வாங்கப்பா, அந்த உலகத்துல மானா தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? மா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? மானா என்ன? ஆணவம், கண்மம், மாயை மூணும் சேர்ந்ததுதான் மா. இந்த மா தெரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எத்தனை பிறப்பாச்சு? இன்ன வரைக்கும் நமக்கு தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதோ கடவுளை பத்தி தெரியுது, பாட்டு பாட வந்துட்டோம், வினையை பத்தி ஒழிக்கணும்னு பாடுறோம். இப்ப கூட வினையை ஒழிக்கிறதுக்குன்னு நாம பாட மாட்டோம், பாட்டுல வினை ஒழிக்கிறதுக்கு இருக்கோம். நாம பாடுறது எதுக்கு? இப்ப நிலையாக முன்னேறுவர் நிலைமிச்சு நிலையிலரே, அந்த பாட்டை எதுக்கு பாடுவீங்க? பணத்துக்கு தானே பாடுவீங்க. ஆனா திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? எப்பா இந்த பாட்டை பாடினா நிலையா முன்னேறுவப்பா நிலைமிச்ச நிலையிலர்னா திருஞான சம்பந்தர் பணத்தை கொடுப்பாரா, கருத்தை புரிய வைப்பாரா? இது வாத பிரதிவாதெல்லாம் கிடையாது, உண்மையை நோக்கிய பயணத்துல இருக்கிற தெளிவு. சரிப்பா, நீங்க எடுத்த உடனே நீங்க இடரின் தலைவன் பாடு, உனக்கு காசு வரும்னு சொல்லிட்டு போனா நீ படி, நான் வேணான்னு சொல்லல. காசு வருதான்னு பாரு, வந்துட்டா வாங்கிட்டு போ, நான் வேணான்னு சொல்ல. ஆனா திருஞான சம்பந்தர் சொன்னது வருதான்னு பார்க்கணுமே, எப்படி பார்க்கறது? அதனாலதான் என்ன ஒருத்தர் கேட்டாரு, நீ இடரின் தலைவெல்லாம் படிக்காத, போய் திருவேமலையில படி, ஏன்னா நமக்கெல்லாம் அங்கதான் காசு வாங்கி கொடுத்தாங்க, திருஞான சம்பந்தர் அவங்க அப்பாவுக்கு தான் அங்க போய் வாங்கி கொடுத்தாரு, நீ நமக்கு சொன்னதுன்னு ஒண்ணு சும்மா ஒரு வரலாறுக்கு தான் கொஞ்சம் பேதம் காட்டுவோம். ஆனா உண்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ காசு கேட்டு பெருமான் கொடுக்கறானா இல்லையா, நிலையா முன்னேறதுக்கு அந்த காசு பயன்படுதான்னு பாத்தீங்கன்னா இடரினும் தளரினும் வரும். இடரினும் தளரினும் எனதொரு நோயில என்ன சொல்றாரு அவரு? அதாவது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலையா நான் ஸ்திரமா இருக்கணும்னு அர்த்தம் இருக்கு. இடரினும் தளரினும்னால என்ன அர்த்தம்? எனக்கு காசு நான் தெளிவாயினும் அர்த்தம் இல்ல, நான் எவ்வளவு பிரச்சனையானாலும் நிலைத்தன்மையில என்ன நான் இழந்துடக்கூடாது. இதுதான் பதிக பலன். எதுல? திருக்கடைக்காப்புல. இப்ப இந்த உண்மை வரணும், நீங்க காசு கேட்டு படிக்கிறவங்களுக்கு இந்த உண்மை வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? எவ்வளவு நாள் ஆகும்? அப்ப எப்படிலாம் கொடுப்பான்? சரி, பல பிறவி, ஓகே, பதில் தெளிவா வந்துச்சு. ஆனா எப்படிலாம் கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? இதுதான் இதே முறை. நல்ல இது ஒண்ணும் இல்ல, எனக்கு இதெல்லாம் சயின்டிபிக் ப்ராசஸ் தான், பெருமான் ப்ராசஸ். ஒன்ன புரிய, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லல, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தான் புரிஞ்சு கடவுளை அனுபவிக்கணும்னு ஒரு ஆன்மா தயாராயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு எதுங்கிட்டையாவது மாட்ட விட்டு புரிய விட்டு அதுல இருந்து கூண்டு வந்துருவான் வெளியே. அப்ப இதுக்கு யாரை செலக்ட் பண்ணுவான்? எப்படி பண்ணுவீங்க அதை? இப்ப இந்த பிரச்சனையை நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். எதை தெரிஞ்சுக்கணும்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதானே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு யாரை பெருமான் தேர்ந்தெடுப்பான்? யாரை தேர்ந்தெடுப்பான்? யாரை தேர்ந்தெடுப்பான்? உங்களை விட்டுட்டு ஓடுற மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பானா இல்லையா? சரி, இது ஒழுக்கமா? ஒழுக்கம் இல்லையா? என்ன பதில் சொல்ற? அதுவும் ஒழுக்கம் தானே, அதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. ஏன்னா அந்த ஆன்மா அது கத்துக்கணும்னு ஒண்ணு இருக்கும் பாரு, அதை கொண்டாந்து ஃபிட்டிங் பண்ணுவான். இது யாருக்கு தெரியும்? அப்ப யாருமே எல்லாமே நல்லவங்க தானே. இந்த மாதிரி தெரிஞ்சிட்டா உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த பேதம் இல்லாத கடவுளும் பேதம் இல்லாத ஆன்மாவும் தெரிஞ்சிருச்சுன்னா நேரா அருள் பெருஞ்சோதின்னு பேசுவீங்க. அதுக்கு முன்னாடி வினை, ஆணவம், கண்மன் பேசிட்டு இருப்பீங்க. அதுக்கு நடுவில் ஜோசியம் வரும். அதை தாண்டி அதுக்குள்ளேயே போய் அப்புறம் கடவுளையும் தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் பேர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பதில் தெரிஞ்சு, அப்பப்பா கடவுள் பிரச்சனை எல்லாம் விட்டுரு, பேர்லாம் கடவுளுக்கு கிடையாது, இதெல்லாம் நாம ஏதோ நமக்காக ஒரு வரலாறுக்கு வச்சுக்கிறோம், இந்த கடவுளை உருவம் இல்லாத ஒரு ஜோதியா நினைச்சு பார்ப்போம்னு முதல்ல தோணும். சரி, திருவண்ணாமலை ஜோதியா மலையா? என்ன திருவண்ணாமலை ஜோதியா மலையா? என்ன இந்த மாதிரிலாம் ஏடாவிடமா எப்ப பார்த்தாலும் ஏடாவிடமா ஜோதினா என்ன? அது என்ன நெருப்பாவா இருக்குது? மலையா தானே இருக்குது. என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? அதனாலதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதினா நீ பாக்குற ஜோதி இல்லப்பா, நீ பாக்குற ஜோதி இந்த உலகத்துல இருக்குது. நீ மலையையும் ஜோதின்னு சொல்ற இல்ல, அந்த மாதிரி தான் ஜோதியே ஜோதின்னு சொல்லிட்டு இருக்கிற. அதான் சண்முக தெய்வமணி, உன்முக தெய்வமணி, சண்முக தெய்வமணின்னு போட்டார்.
இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? மணி நீ பாக்குறல்ல ஒளி, லைட்டு, இந்த ஒளி மாதிரி தான் உனக்கு சொன்ன, ஆனா அந்த ஒளியே அது இல்ல. அப்ப ஒளினா நீ சுடுறதுன்னு நினைக்கிறல்ல, அது ஞாபகம் வரணும்ல உங்களுக்கு. லைட்டுனாலே ஒரு வெப்பம் வரணும்ல. இப்ப மலைன்னு சொல்லிட்டு ஜோதின்னு சொல்ற, அது ஜோதியா மலையான்னு கேட்டா ஜோதி தான் மலைங்கிற. ஆனா அது மண்ணும் கல்லு மால இருக்குது, அதை போய் ஜோதிங்கிறீன்னா நீ சொல்ற ஜோதி தாம்பா. அது என்ன ஜோதி? ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி. அது நீ நினைக்கிற ஜோதின்னு ஒண்ணு நினைக்கிற இல்ல, இந்த ஜோதி அந்த ஜோதியா எப்ப தெரியும்? என்னடா இது அந்த ஜோதி இந்த ஜோதி? எந்த ஜோதியை பத்தி பேசிக்கிறப்ப நான் உடனே எல்லாருக்கும் அந்த ராஜேந்திர படம்லாம் ஞாபகம் திறந்து கூடாது. என்ன எந்த ஜோதியை பத்தி பேசிட்டு இருக்கிற? நீங்க கடைசி வரைக்கும் அந்த ஜோதி தெரியாது உங்களுக்கு. இப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதின்னு சொன்னா இந்த உலகத்துல நீங்க பெரிய நெருப்பு வச்சு கொளுத்தி வச்சு பாக்குற மாதிரி ஒரு ஞாபகம் வருமே தவிர அதை தாண்டி ஒரு ஜோதியா நினைக்க தெரியாது இல்ல. இப்ப இது வரைக்கும் நாம யார்? இந்த நிலைமை உண்டா இல்லையா? நிலைமை உண்டு. ஆனா இது வரைக்கும் நாம யாருன்னா இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கவங்க தானே. இப்ப இவர் பெரியவர் அவர் பெரியவர் சின்னவர்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? அது யாரா இருந்தானே கிடையாது இல்ல. அப்ப இவர் பெரியவர் அவர் சின்னவர்னு சொல்லாததுக்கு நாம என்ன பண்றோம்? கொஞ்சம் வரலாற எனக்கு இதுல ஒரு உண்மை இருக்குதுப்பா. ஒண்ணும் இல்ல, சுடர் வண்ணனது இடம் சொல்றார் யாரு? திருமுதுகுன்றத்தை திருஞான சம்பந்தர். அதே சுடர் வண்ணனை தான் திருவாவடுதுறையிலையும் பேசுறார், அதே சுடர் வண்ணனை தான் திருவண்ணாமலையிலையும் பேசுறார். நாம சிவலிங்கத்தை தான் நினைக்கிறோம் கடைசி வரைக்கும். இல்லப்பா, சிவலிங்கம் நாம எல்லாருக்கும் பொதுவா நாங்க கடவுளை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுட்டி காட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஜோதியா நினைங்க. அந்த ஜோதி என்னன்னு கேட்டீங்கன்னா, உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான் அருவி பொன் சொரியும் அண்ணாமலை உலர் அண்டர்கோவே மருவி நின் பாதமெல்லாம் மற்றொரு மாடு இலேனி. அதே மாதிரி அண்டம் ஆறிருள் ஊடு கடந்து உம்பர் உண்டு போலும் ஓர் ஒன் சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆறு அறிவார். இதேதான் காரைக்கால் அம்மையாரும் பார்த்தது, இதேதான் திருமூலரும் அனுபவிச்சது, இதேதான் திருஞான சம்பந்தரும் அனுபவிச்சது, இதேதான் திருநாவுக்கரசரும் அனுபவிச்சது, இதேதான் மாணிக்க வாசகரும் அனுபவிச்சது, இதேதான் நம்ம அருணகிரிநாதரும் அனுபவிச்சது, இதேதான் வள்ளலாரும் அனுபவிச்சது, இதேதான் பாம்பனாரும் அனுபவிச்சது. ஆனா இது நடுவுல மந்திரம் இந்த மாதிரிலாம் தந்திரம்லாம் வருது, இதுல தாங்க பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்ப எது வரைக்கும் சொல்லிட்டேன் நானு, ஆனாலும் ஏத்துக்க முடியல. இது ரொம்ப சொல்றாரு, நம்ம ஒரு லெவலுக்கு மேல இதை மண்டையிலே போட வேணாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல. ஆமா, ஒரு லெவலுக்கு மேல இதை போட்டுன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இவர் ரொம்ப ஈர்த்தும் போறாருப்பா. இது நம்மளை கடைசியில புரிய வைக்கணும்னு வர்றாரு, கடைசியில பார்த்தா நமக்கு அது எல்லாரும் ஒண்ணுங்கிற மாதிரி சொல்றாரு. அது முதல்ல எல்லாரும் ஒண்ணுங்கிற மாதிரி ஆட்டம் தெரியுது, ஆனா அது எல்லாரும் ஒண்ணுங்கிற மாதிரி அப்படியே ஒத்துக்க தெரியல. பிரச்சனை இருக்குது இல்ல. அப்ப என்ன பிரச்சனை? நான் எப்ப தீர்த்து வைக்கிறது அதை? அப்ப எப்படி தீர்த்து வைப்போம் நாம அதை? உங்களை தனியா கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு என்னதான் அதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் கேட்கணும். கேட்ட பிறகு, ஐயா அது ஒண்ணும் இல்ல, நான் படிச்சுதான் இப்படித்தான். சரி, உங்களுக்கு என்னதான் தெரியும்? ஏங்க அதெல்லாம் உங்களுக்கு திருஞான சம்பந்தர் கடவுளை சொன்னாரா, திருநாவுக்கரசர் சொன்னாரா, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்க பிரச்சனையில நீங்க உங்க வீட்டிலேயே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அது கிடக்குது, நான் சொல்றேன் வான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்க சொன்னதுலேயே உங்களுக்கு என்ன தெரியலன்னு முதல்ல அதை கத்துக்கிறதாங்க பொறப்பு. இதுக்கு நடுவில் இதெல்லாம் படிச்சு வைங்க. சின்ன வயசுல கந்தசஷ்டி கவசம் படிச்சு வச்சா பெரிய வயசுல அர்த்தம் தெரியுது இல்ல. நான்லாம் சைவ பாரம்பரிய குடும்பத்துல படிக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா 1000 பாட்டை சொல்லி உங்களுக்கு 1 மணி நேரத்தை ஓட்டிட்டு போயிருப்பேன். இப்ப நான் படிக்காத, அதான் இந்த மாதிரி விஷயம் தெரியாத குடும்பத்துல பிறந்ததுனால ஒவ்வொன்றையும் நோண்டி பார்த்துட்டு இருக்கிறேன்ல. அப்படி பிறந்திருந்தா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஒரு 4 பாட்டை சொல்லுவாரு, இவருக்கு மனப்பாடம் நிறைய தெரிஞ்சிருக்கும், ஓதிட்டு போயிருப்பாரு. இவர் அந்த மாதிரி குடும்பத்துல பெருமான் பிறக்க வைக்காம ஏன் இங்க பிறக்க வச்சான்னா, நீ அப்படி பண்ணியிருந்தா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு போயிடுவாடா, உனக்கு இந்த மாதிரி உனக்கு முன்னாடியே நீ படிச்சு வச்சிருந்தா பாட்டு ஞாபகம் வந்துடும்ல. இந்த பாட்டு சொன்னோடனே அடுத்த பாட்டு ஞாபகம் வந்துடும். இப்படியே போனா எப்படியாவது 4 பாட்டை சொல்லி இதுக்கு அது உதாரணம், அதுக்கு அது உதாரணம், இதுக்கு இது உதாரணம் சொல்லிட்டு ஓடி போயிருவேன்ல. உங்களை பத்தி நோண்ட மாட்டேன்ல. இப்ப நான் நீங்க என்ன சார் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்க மாட்டேன்ல. அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தாலும் எங்கேயாவது அந்த மாதிரி பிறந்து தொலைக்காது, இந்த மாதிரி பிறந்து தோணிச்சு வந்து நம்ம உயிரை எடுக்கிறாரியா அப்படின்னு. சரி, அது ஏன் விஷயம் இல்லைங்க. பெருமான் இப்படி ஒரு ஆளை அங்க பிறக்க வச்சாதான் இப்படி வேலையை பண்ண முடியும்னு அவன், ஓஹோ இப்படி எல்லாம் கூட, அதுக்காக நான் உடனே பெருமானுடைய கையால் நினைச்ச கூடாது. நம்ம புத்தியில நம்மள வேலை வாங்குவோம். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனருங்கிறது இதான்.
வினைப்படி பிறந்தனா அது மட்டும் இல்ல, உங்க புத்தியில உங்களை என்ன வேலை வாங்கி உங்களை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறதான் முத வேலை. அப்ப உங்களுக்கு சுற்றத்துல இருக்கிறவங்க உங்க மனைவி மக்கள் தான் உங்களை வெளி உலகத்துல 1000 பேர் உங்களை எப்படி ஏமாத்தலாம் அல்லது உங்களை எப்படி பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் உங்களை எப்படி உண்மையா அனுபவிக்கலாம் உங்களை நேரா அப்படிங்கிறவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தானே. முதல்ல சில குடும்பத்துல நயவஞ்சகம் இருக்கும், அதை விட்டுருங்க. பொதுவில் எல்லா குடும்பத்திலையும் அதுக்கு நம்ம என்ன உரிமை கொடுத்து வச்சுக்கிறோம், உங்க மனைவி வந்து உங்களை சும்மா கிடங்க முதல்ல சொல்ல மாட்டாங்க, இப்ப சொல்லுவாங்கல்ல சும்மா கிடங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு வாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு இடத்துல சொல்லுவாங்க, முதல்ல சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் பயம் வரும், கொஞ்சம் பணம் கண்ட்ரோலு, இந்த பொருளாதார பிரச்சனைல சிக்கி தவிக்கும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு இதை சொல்றதுக்கு நிலைமையை நீங்க தரணும். எப்படி தருவீங்க? முதல்ல நீங்க தரணும். எப்ப தருவீங்க? ஒண்ணு உங்களால முடியாம போனா தருவீங்க முதல்ல, அது ஒண்ணு. இல்ல நல்லா பழகுனீங்க, என் பொண்டாட்டி வந்து உண்மையிலேயே நல்ல பொண்டாட்டி தான் அப்படின்னு நம்பனா சொல்லுவீங்க. இந்த ரெண்டுத்துல எங்க வந்தீங்கன்னு கேட்பேன் நான். முடியாம விட்டு கொடுத்தீங்களா இல்ல உண்மையிலேயே பழகி இல்ல அது என்ன சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன், அவ என் நல்லதுக்கு தான் சொல்றா அப்படின்ற லெவலுக்கு வந்தீங்களா? உண்மைதான் சார் பார்க்கணும் அந்த மாதிரி அப்படிங்கிறீங்களா? ஓ ரைட், பரவாயில்ல. அப்ப என்ன சொல்லணும் கேட்டா, முதல்லயே அவங்க நம்மள விமர்சனம் பண்றதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை இருந்தாதான் அந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இது என்னைக்கு இருந்தாலும் திட்டிடும் பொழுது மனசுக்குள்ளேயே வச்சுன்னு கழுத்து இறக்கிறவங்களாம் நிறைய பேர் 90% பேர் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியா இருந்தாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசிடுச்சின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு ட்ரெயின் ஏற்றிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அது காசியில இருந்த ஒரு வாத்தியார். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அது வேற மனைவி கட்டிக்கிட்டாரு, அது முடிஞ்சு போச்சு. இது எதுக்கு சொன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல அதை கருவா இருக்கிறது இந்த வேலையை பண்ணுவாங்க. மனிதர்கள் தானே நம்மலாம், அதான் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நாம இதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னப்பதான் அந்த ஃப்ரீ திங்கிங் வராது. ஃப்ரீ திங்கிங்கிறதானே அதை நம்ம சொல்றோம். அதாவது வந்து வெளிப்படையா மனம் திறந்து பேசுங்கள் சொல்றதெல்லாம் இப்ப போய் டிவியில அழுகுறதுலாம் அது வெக்கக்கேடு, அதை பத்தி இல்ல. அது நமக்குள்ள நீங்க பழகிறதுல ஒரு நம்பிக்கை, அதைத்தான் தமிழ்நாட்டுல என்ன பண்ணோம், எப்படியாவது கட்டி வச்சு குடும்பம் சொல்லிட்டு அதை ஊர் பஞ்சாயத்து ஆக்கணும். இப்ப அதை ஊர் பஞ்சாயத்துங்கிறத விட்டுட்டு ஊர் மேயரை விஷயமா ஆக்கிட்டோம். ஊர் பஞ்சாயத்துங்கிறது கட்டுப்பாட்டு கொண்டு வர்றது. ஆனா அவன் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்து அங்க போய் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறது அது ஊர் பஞ்சாயத்து கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது ஊர் மேயர். அப்ப வந்து நீங்க யாரு எதை பயன்படுத்துறா, நம்மள வச்சு அதுல ஒரு காசு, இது வேணாம்னு சொல்லிட்டு அதை காமிச்சு அதுல ஒரு காசு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் இந்த இது ஒரு காலம். இந்த தூது, விரலி விடு தூது, கூலப்ப நாயக்கன் காதல்லாம் ஒரு 17 அருணகிரிநாதர் காலத்துல வந்தது. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, யார் வந்தாலும் பரவாயில்ல, அப்ப வந்தாலும் காசு வாங்கிக்க, புள்ள வந்தாலும் காசு வாங்கிக்க, புல்லு வித்தாலும் காசு வாங்கிக்க, பொருள் வித்தாலும் காசு வாங்கின்னு உபதேசம் பண்ணுவோம் அம்மா பொண்ணுக்கு. அந்த மாதிரி உபதேசத்தை இப்ப மீடியாக்கள் வேற வடிவத்துல பண்ணிட்டு இருக்குது. அதுல போய் நம்ம ஊர் மேயற வேலையில சொல்றது இல்லை. இது நமக்குள்ள இவர் நம்ம எவ்வளவு பேசினாலும் நம்மள ஒதுக்க மாட்டாரு, அல்ல எவ்வளவு பேசினாலும் இவர் நமக்காக தான் பேசுறா அப்படிங்கிற நம்பிக்கையே முதல்ல நம்ம குடும்பம் உருவாக்கும். அந்த மாதிரி ஆன்மீக குடும்பத்துல வந்தீங்கன்னா தான் வள்ளலார் சொன்னது திருஞான சம்பந்தருக்கு முரண்பாடு இல்லைங்கிறத உங்களால ஏத்துக்க முடியும். இதுதான் சவால். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் அதுக்குள்ள காசு பண்றேன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுறத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு பெருமான அனுபவம் கொடுக்கலங்கிறதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசுறது ஒரு கதை, எனக்கு அனுபவம் கொடுத்துட்ட பிறகு ஆமா அதுக்கு பேர் நீங்க என்ன சொல்றீங்க, பக்குவம் ஆயிட்டாருங்க அவரு இப்பெல்லாம் முன்ன மாதிரி தப்பா அதை சண்டை போடுறது இல்லை, இப்ப பக்குவம் ஆயிட்டாருன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு அனுபவம் வர ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க போய் நீ முன்ன சண்டை போட்ட மாதிரி போடியான்னா அது யார் தப்பு? அந்த இடத்துலதான் நாம பலிகடா ஆகிறோம். அதுதான் அருளாளர்கள் வரலாற்றுக்குள்ள இந்த சண்டைகள்லாம் காரணம். அப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏங்க திருஞான சம்பந்தரையே நான் அனுபவிக்கல, அப்ப திருஞான சம்பந்தர் தான் ஒஸ்தி வள்ளலாறு மட்டன் சண்டை போறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல அப்படி ஒரு அரசியல் பண்ணக்கூடாது. இல்ல வடமொழி தான் ஒஸ்தி தமிழ் மட்டம், அல்ல தமிழ் தான் ஒஸ்தி வடமொழியில் இப்படிலாம் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நான் என் வாழ்க்கையில இந்த திருமுறை அல்லது இந்த சுலோகத்தை வச்சு நான் இப்படி இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அல்லது இதை அடைஞ்சன் தெளிவா சொல்லி இதுக்கு அடுத்ததும் ஒண்ணு இருக்குதுன்னு அங்கதானே தெரியுது. அப்ப தெரியும் போதுதான் என்ன அர்த்தம் வருது, முதல்ல உதாரணத்திலிருந்து உண்மைக்கு போறது. இததான் திருஞான சம்பந்தர் நிலைதான். ஆனா முன்னேறுவான்றார்ல, முன்னேறுவான்னா என்ன அர்த்தம், சரியான வழியில போய்கிட்டு இருக்கிறான், நிலையாக முன்னேறான் அப்படின்னா, ஓஹோ
சிவய நமங்கிறது இந்த உலகத்துக்கு நீங்க தெரிஞ்சிக்க, மாயை கண்மம் ஆணவம் தெரிஞ்சிட்டாதான் கடவுள்னா என்னன்னு தெரியறதுக்கு தகுதி. கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சிகாரத்தை தெரிஞ்சுக்கிறது. இந்த சிகாரத்து கிட்ட கடவுள்னு வந்த உடனே அது சிவனும் இல்லப்பா, சிவன்கிற பேர்ல இருக்கிற சண்முகம் 6 பெரிய வேலை செஞ்ச பரம்பொருள்னு ஒரு பதில் கிடைக்கும். அதுக்கு மந்திரம் என்ன? ஓம் சிவ சண்முக சிவ ஓம். இந்த சண்முக சிவ ஓம்ங்கிறதுக்குள்ள ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் அர்த்தம் யாராவது சொல்லிக்கிறாங்களா? சொன்ன மாதிரி எங்கேயாவது படிச்சிருக்கிறீங்களா? எங்கேயாவது ரொம்ப ரேரா யாராவது சொல்லியிருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு வராம போயிருக்கோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்குள்ள கொஞ்சம் உள்ள போனவர் தண்டபாணி சுவாமிகள், வண்ணச்சிறப்பன் தண்டபாணி சுவாமிகள் தான். வாரம் 7 நாளுக்கும் 7 மந்திரமா ஆக்கணும்னு 7 ஆக்கணவர். அவர் கொஞ்சம் நிறைய பண்றார். ஆனா அவர் இந்த அனுபவத்துல தெளிவாகல. அனுபவத்தை பத்தி பேசுவாரு, அவர் என்ன ஆகல, அனுபவத்துக்குள்ள வள்ளலார் அளவுக்கு தெளிவு கிடையாது. ஆனா வள்ளலார 2 தடவை சந்திச்சு என்ன பண்ணிருக்காரு, வள்ளலாறு சாவல, அவர் கூப்பிட்டா வருவார்னு சொன்னவரும் அவர் தான் முதல்ல. அதே சமயத்துல அவருக்கு சாவல சந்தேகம் இருக்குதுன்னு ஒரு வார்த்தையும் போட்டு வச்சவரும் அவர் தான். ஏன்னா அவர் புத்தியும் வேலை செய்யுது, அந்த புத்தியும் வேலை செய்யுது, சொந்த புத்தியும் வேலை, இது சுய புத்தியும் வேலை செய்து, அதாவது சொன்ன புத்தியும் வேலை செய்யுது, சொன்ன புத்தியும் வேலை செய்து, சுய புத்தியும் வேலை செய்து தண்டபாணி சுவாமிக்கு. அதனால 2ஐயும் சொன்னார். கூப்பிட்டா வருவார்னு வள்ளலார் சொன்னது மைண்ட்ல இருந்தது, அதையும் சொல்லிட்டார். இவர் புத்திப்படி இவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு அது என்னமோ எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குதுன்றதையும் சொல்லி வச்சிட்டார். இதுக்கு பேர் தான் 2 கட்டாங்க. ஏன்னா அவரும் சாதாரண ஆள் கிடையாது. உடம்ப வருத்தி முருகன் வரணும் வரணும் வரணும், மலையில இருந்து தொப்புன்னு கீழே குதிப்பார், உடம்புலாம் பிராண்டிக்கும். அவரு அந்த சுரண்டைன்னு ஒரு மலை திருநெல்வேலி பக்கம், மலையில இருந்து எனக்கு நீ வரலன்னா நான் விடமாட்டேன் அப்படின்னு மலையில இருந்து மனுஷன் உருவார் கீழே, அப்புறம் காப்பாற்றுவாரு. இந்த மாதிரிலாம் அவர் வரலாறுல. ஆனா அவர் ஆண்மை ஈடேற்றங்கிறது வள்ளலார் அளவுக்கு கிடையாது. ஆனா அவரை மாதிரி அருளாளர்கள் எப்படி உடம்ப மாத்துவாங்கன்னு பேசின ஆளும் கிடையாது. குமாரதேவர் சுத்த சாதகம் மாதிரி 4 நிலை சாதகத்துல அருள் அனுபவம் வந்துட்டா உடம்புல கத்தி குத்தினாலும் ரத்தம் வராதுங்கிற உண்மையெல்லாம் சொன்னவர் தண்டபாணி சுவாமிகள். உண்மையெல்லாம் தெரியுது, ஆனா இன்னும் வரல, அதுக்குள்ள அவர் போகல. உண்மையை பேசுறது, இப்ப நான்லாம் பேசுறது என்ன, உண்மையை பேசுவேன், ஆனா நான் அதுக்குள்ள போகல. நான் போனா இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறேன், நாங்கள்ல அங்க போய் எங்கேயாவது மரவால இருப்பேன். அந்த மாதிரி நிலவரம் தண்டபாணி சுவாமிகள் நிலவரம். இப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நிலவரமான ஆளுங்க தான் சிவய நம மட்டும்தான், அதுதான் கடவுள், அதுக்கு மேல சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றது இந்த நிலவரம். ஆனா நமக்கு உண்மையிலேயே ஆணவம் கண்மம் மாயையை பிரிக்க தெரிஞ்சவனுக்கு கடவுளுங்கிறது தெரியும். தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டான பிறகு எத்தனை விஷயம்லாம் போனா கடைசியா என்ன வருது, குருபரன் சொன்ன பிறகு கண்ணில் தண்ணி வருது இல்ல அவனுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு சிவய நமல ஆணவம் கண்மம் மாயை பிரியும் போதே அன்பு தெரிஞ்சு சிவம் சி தெரிய ஆரம்பிச்சதுன்னா, சிங்கிறது சியா நிக்காது, சிவ சண்முக ஓமா நிக்கும், 6 முக பரம்பொருளா நிக்கும். அதுவும் முருகன் கிடையாது, அது ஒரு ஜோதியா தெரியும். அதுக்கப்புறம் தான் அது அருளாகவும் பெரிய ஜோதியாகவும் இருக்கிற பெரிய பரம்பொருள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதிங்கிற மந்திரத்துக்கு உள்ள மூலத்தன்மையாகும். அப்ப நாம சிவய நமக்கு உள்ள போனாதான் ஓம் சிவ சண்முக ஓம் தெரியும். ஓம் சிவ சண்முக ஓம் தெரிய ஆரம்பிச்சுட்டாலே அது அருட்பெருஞ்சோதியா உங்களை கொண்டு போயிடும். அப்பதான் மரணமில்லா பெருவாழ்வுல சொல்ற மாற்றங்கள்லாம் நடக்கும். சுகர் நோய் வந்தா செத்து போயிடுவான், ஆனா சுகர் நோய் வந்தா சாவாம இருக்கிறான்னா மரணமில்லா பெருவாழ்வு. இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி போலதான் நாம மந்திரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை பேத வாழ்க்கை. இந்த மாதிரி உண்மை இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கனாலே அந்த உண்மையை உணர வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தெரிய வைக்கணுமோ, எதை நீங்க படிக்கணுமோ, எதை செய்யணுமோ அதை பெருமான் காட்டுவான். அதுதான் அருள் மரபு. அந்த வழிக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் மார்கழி மாதத்துல நாம இந்த மாதத்தை அதுக்கு பயன்படுத்திக்கிறோம். அந்த வகையில் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதினா நமக்கு நெருப்பாதான் தெரியும். ஆனா நெருப்பு இல்லாத ஒரு நெருப்பா அதை அனுபவிக்கிறீங்கன்னா அதுதான் உண்மையான அரும்பெருஞ்சோதி. அதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதனாலதான் நாம இதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சு சிந்திக்கிற அளவுக்கு இந்த ஏரியாவில் பிறந்து இங்க கேட்கிற அளவுக்கு நமக்கு கொடுப்பன இருக்கிறது. நாம கொடுத்து வைத்தவர்கள் தான் அதற்கான வாய்ப்பை நோக்கி நிலையாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். திருஞான சம்பந்தர் வாக்கு என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.